கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேர்களே, அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம். சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம். நமது பக்தர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். சுவாமிகள் மிகச்சிறந்த அறிஞர், பலரின் துன்பங்களை போக்கக்கூடியவர் என்பதெல்லாம் தாண்டி புத்தக வேந்தர் என்பதை நியாயப்படுத்தும் விதமாக அவர் எழுதியுள்ள புத்தகங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு தொடர்ந்து இருக்கிறது. பொக்கிஷமான அந்த புத்தகங்களை தொடர்ந்து நீங்கள் வாங்கி ஆதரிக்கிறீர்கள். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். இது சம்பந்தமாக கூடுதலாக ஒரு செய்தியையும் சொல்ல விரும்புகிறேன். இம்மாதம் 30ஆம் தேதி, இன்னும் 10 தினங்களில் நான் அமெரிக்கா செல்கிறேன். அமெரிக்காவில் மணிமேகலை பிரசுர புத்தக விற்பனை கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அட்லாண்டா நகரிலும் மினியாபோலிஸ், இண்டியானாபோலிஸ் ஆகிய 2 இடங்களிலும் நடைபெற இருக்கிறது. சுவாமிகளின் அனைத்து புத்தகங்களும் மணிமேகலை பிரசுர புத்தக கண்காட்சியில் இடம்பெறும். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக அட்லாண்டாவிலும் இண்டியானாபோலிஸிலும் இருக்கக்கூடியவர்கள் அன்பு கூர்ந்து நேரில் வந்து புத்தகங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சுவாமிகளுடைய அருள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஐயா. மிக்க நன்றி. நம்ம 2 பேரும் சேர்ந்து சுவாமிஜியை வரவேற்போமா? வணக்கம் சுவாமிஜி. ஆதி முதல் பூரணமாய் குருவே போற்றி, அப்பாலுக்கப்பாலா மடித்தாள் போற்றி, சோதியனும் சுடரொளியே சூட்சா சூட்சம், சூடுகின்ற பேரொளியே சுடரே போற்றி, சாதியனும் நாதாக்கள் குருவின் பாதம், சகல புவனங்களும் அடிதாயில் போற்றி, வாதியனும் நற்குண நிதியே போற்றி, வாகான அகண்டத்தின் பொருளே போற்றி, சடாட்சர சண்முகா நீ வந்தருள வேண்டும் போற்றி போற்றி, உடனே குமரகுரு தாசருடைய குருவருள் கிடைக்க வேண்டும் போற்றி போற்றி என்று போற்றிகளை உங்களுக்காக பாராயணம் செய்து இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் அந்த போற்றியின் அன்புபால் வைத்த அந்த பற்று ஒவ்வொருவருக்கும் முருகனிடமும் பாம்பன் சுவாமிகளிடமும் கிடைக்கப்பெற்று அடியேன் ஆசிகளோடு என்று வளமாகவும் நலமாகவும் மகிழ்வாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சுவாமி. கண்ணா வணக்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குருவி சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு சேர்ப்பாங்க. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அல்லது யாராவது ஒருத்தர் ஆத்திர அவசரத்திற்கு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டாங்க, இல்லை நகை கொடுங்கன்னு கேட்டாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள நம்பி அவங்க கிட்ட கொடுப்பாங்க சுவாமிஜி. அவங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி. சிறு காலகட்டத்திற்கு பிறகு போய் கேட்டாக்க கொடுத்தவங்களை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இதை திருப்பி வாங்கவே முடியாது, நமக்கே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய நடத்தை இருக்கும். நம்ம சரி இப்படிதான் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனியே இழுத்து மூடிட்டு ஓடி போயிடுறாங்க சுவாமிஜி. கஷ்டப்பட்டு தானே நம்ம சேர்த்தோம், ஆனா அந்த பணம் நம்ம கையில தங்கவே இல்லையேன்னு மனம் அவ்வளவு வலிச்சிருக்கு. ஆனா இதற்கான விடை எங்க இருக்கும்? இறைவா நீயே இதற்கு ஒரு வழிகாட்ட மாட்டேன்ற அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அழகா வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள் உணர்த்தும் மொழிகள்ல மொழி 56ல சுவாமிஜி நீங்க அழகான ஒரு விளக்கம் இதற்கு கொடுத்திருந்தீங்க. இதுக்கெல்லாம் நீ போய் இறைவனை திட்டவே கூடாது, காரணக்கர்த்தா நீயே தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. அன்பு பெரியோர்களே, திடீர் என்று நீங்கள் பொன் பொருள் பணம் என்று ஏமாந்து விட்டீர்களா? அதனால் அந்த ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் வேதனைப்படுகிறீர்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு எதை ஏமாற்றி பெற்றீர்கள் என்று. அப்படி நீங்கள் ஏமாற்றி எதை பெற்றீர்களோ அதை நீங்கள் ஒரு நாள் வேறு வழியில் ஏமாற்றப்படுவது உறுதி. இதை உணராமல் பலர் இன்றும் ஏமாற்றி திரிகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஏமாற்றுகின்றவர் என்றாவது ஒரு நாள் ஏமாற்றப்படுவார், இது உறுதியே அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. இருந்தாலும் இதற்குள்ள இருக்கக்கூடிய சூட்சம விளக்கத்தை நீங்க எங்களுக்காக சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை. என்கிட்ட நம்ம லைவ்லயே கேட்பாங்கம்மா, ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன் வரவே இல்லை, என்ன பண்ணுமா அப்படின்னு வருமா இல்லை வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல என்கிட்ட நான் சொல்லுவேன், சாமி நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டோம், நான் ஏமாற்றுபவனை நான் பாராட்டுகிறேன்னு நான். உனக்கு புரியல, அவன் ஏமாத்துறான்னு.
அப்போ உண்மையில தானே தப்பு. நம்பிக்கை தானே சுவாமிஜி. நம்பிக்கை தாம்மா பிரச்சனையே. அதை பலவீனப்பட்டதுன்னா பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு வரி. இதை நாம் புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு தமிழில் ஒரு பேர் இருக்கு, பாம்புன்னு. ஆமாம், நீ அகராதி எடுத்து படி. தமிழுக்கு அந்த பணத்துக்கு பாம்புன்னு ஒரு பேர் உண்டு. அப்போ அந்த பாம்புனுடைய குணத்தை நம்ம யோசித்து பார்த்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது அப்படி இல்லை. இதில் இருக்கிற தத்துவம் ஒன்றே ஒன்று தான். நம்மையும் அறியாமல் நம்ம என்ன ஏமாற்றி இருக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு என்றாவது ஒரு நாள் நம்ம ஏமாந்துருவோம். அது மட்டும் இல்லை, நீ ஏமாறாதையே தப்பிச்சிட்டியா கண்டிப்பாக மருத்துவத்துக்கு போய் கொடுப்ப. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏமாற்றணுங்கிற குணம் ஒருவர் ஏமாந்து நிற்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு காலத்தில் தனக்கு தெரியாமலும் ஏமாற்றி இருக்கலாம், தெரிந்தும் ஏமாற்றி இருக்கலாம். அப்படி ஏமாற்றுகின்றது ஒரு நாள் இப்போ எங்கேயாவது நம்ம ஏமாந்துருவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ சூன்யம் வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும். என்னத்தான் உயர்ந்த நிலைமை அடைந்தாலும் கூட ஒரு நாள் அந்த ஏமாற்றத்துக்கான பதில் நீ பட்டியே ஆகணும், அதை செலவு பண்ணியே ஆகணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதை தான் நான் சூட்சமாக சொல்கிறேன். ஏமாற்றினவன் ஏமாறுவது உறுதி, ஏமாற்ற நினைப்பவனும் ஏமாறுவது உறுதி. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஒன்றும் இல்லை, ஏமாற்றங்களில் நமக்கு தெரியாத விஷயங்களை பார்ப்போம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் முதல்ல போட்டு 50,000 ரூபாய் ஒரு முதல்ல போடுறாரு ஒரு நிறுவனத்தில்னா அவருக்கு 5 லட்சம் வரும், 10 லட்சம் வரும், 5 லட்சம் வரும். 50,000 ரூபாய்க்கு 5 லட்சம் வருதுன்னு அவர் நண்பர்கள்லாம் கூட்டின்னு போய் டேய் போடலாம் வா 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 இவ்வளோ வருதுன்னு சொல்லி போடுவார். சரியா? இவரே மொத்தம் 50,000 போட்டு 10 லட்சம் ரூபாய் வந்த பிறகு அடுத்தவரை கூப்பிடுறாரு. இதே 50,000 போட்டு வரலன்னா அவர் கூப்பிட்டுருப்பாரா? கூப்பிட்டுருக்க மாட்டார். இவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லைன்னு நீயே எடுத்துன்னு போய் முதல்ல போடுவேன். உனக்கும் 2 மாதம் பணம் வரும். அடடா வந்துருச்சே அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் முதல்ல வாங்கி போடுவோன்னு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வச்சு முதல்ல போடுவேன். ஆனால் நீங்கள் எந்த நிறுவனத்தில் போட்டிங்களோ அது ஒரு நாள் இழக்கும் பொழுது ஏமாற்றப்பட்டவரும் பெரிய ஏமாற்றல் தான் போவார். ஏமாத்துறாங்கன்னு தெரியாத 50,000 ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறியே நீ, அதுவும் ஏமாற்றுவது தானே இல்லையா? அப்போ 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் எப்போ ஒரு மாதத்தில் வருதுன்னா நீ அப்போ ஏமாற தயாராக தானே இருக்கிற. நீயும் ஏமாற்ற தானே நினைக்கிற. எப்படி முடியும்? இது சாத்தியமா? சாத்தியம் இல்லாத செயலை செய்யும் போது அது ஏமாற்றம். இதான் சொல்ல அறியாமையால் செய்கிறது, அறியாமையால் செய்கிறது. அப்படி வரும்பொழுது அவங்க என்றாலும் ஒரு நாள் ஏமாறந்தே தீர்வார்கள். அதுதான் அது உள்ள நான் வச்சுருக்கேன். அப்போ ஏமாற்றம் என்பது நாம் நேரம் ஏமாத்துறதுன்னு நினச்சிக்க கூடாது. இந்த மாதிரியும் இருக்குது. இயல்பாக ஏமாற்றுவதும் இருக்குது, தெரிந்து ஏமாற்றுவதும் இருக்குது, தெரியாமல் ஏமாற்றுவதும் இருக்குது. அவங்களுக்கே தெரியாது இது ஏமாற்று வேலைன்னு மாட்டிக்குவாங்க. என்ன ஐயா சொல்கிறீங்க நீங்கள்? பெரிய பெரிய சாம்ராஜ்யம்லாம் அழிஞ்சு போச்சு ஐயா. அதில் நிறைய உழைச்சி சம்பாரித்து வீடு நிலபலங்கள் வாங்கினவனுங்கெல்லாம் கூட வந்த விலைக்கு விற்று வீட்டை தன் மானத்தை காப்பாற்றிக்கணும்னு கஷ்டப்படுறது எவ்வளோ பேருக்கு இருக்குது. ஏன் 5 லட்சம் போட்டு எதுக்காக நீ 20 லட்சம் எதிர்பார்க்குற? அது தவறானது, ஏமாற்றத்தினுடைய பாதை தானே. இது மாதிரி எல்லாத்தையும் மாட்டிக்காதீங்கிறத வருங்கால சந்ததியர் உணரட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் நான். அதை அருமை சமைச்சு. ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. தலைப்பை இன்னொரு முறை வாசிச்சிருங்க. வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள் உணர்த்தும் மொழிகள். தனி புத்தகமாகவே இருக்கு. நம்ம பக்தர்கள் ஆசிரமத்தில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நிச்சயமா. அதாவது ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனா பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பேராசை கூட இருக்கலாம், எது மேல பேராசைன்னு கணக்கு பண்ணணும். அருமை அருமை. கண்ணே நம்ம செத்து போய்டுன்னு உயிர் இருந்துச்சுன்னா பேராசைப்படலாமே, இன்னும் கொஞ்ச நாள் வாழலான்னு. அது நியாயம் தானே? அது மாதிரி சொல்றேன். அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கலைவாணி. ஓகே கலைவாணி, உங்க வயது என்ன? 19 வயசு. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா கலைவாணி. சாமிஜி என்னைய குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. 19 வயசுல அவ்வளோ பெரிய குடும்பமாடா கண்ணு உனக்கு? நீயே சிரிச்சிட்டியா? நல்லா இருறா கண்ணு, குடும்ப சகீதமா நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. சொல்லுடா கண்ணா. சாமிஜி, இந்த மாதிரி
ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருக்கு. என்ன அந்த கெட்டது என்ன வந்து கனவு சொல்லு, அப்படியே கனவு சொல்லுடா கண்ணு. இந்த அடிக்கடி வந்து அந்த பேய் வந்துடுது. ஆ. காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போயிட்டு அந்த கம்மிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு உருவம் நின்னு ம். எனக்கு ரத்த சோறு வேணும் கொடுன்ற மாதிரி என்கிட்ட கேக்குது சாமிஜி. சரி, எப்போ இது எவ்வளோ நாளா வருது? இருக்கு சாமிஜி, ஒரு 2 மாசம் இருக்கும். சரிம்மா சரிம்மா, அது திருப்பி வருதா? அது வரல சாமிஜி, ஆனா அடிக்கடி அந்த மாதிரி கெட்டது வருது. அந்த தொந்தரவு இருக்கிற மாதிரியே இருக்குது சாமி. சரி, ஒன்று சொல்லிட்டேன், இன்னொன்று சொல்லு. இந்த மாதிரி கனவுலயே அடிக்கடி வருது. எனக்குள்ள பேய் பூந்துக்கிற மாதிரி அடிக்கடி கனவு வருது சாமிஜி. உனக்குள்ள பேய் பூந்துக்கிற மாதிரி? அப்பா நிறைய காசு வச்சிருக்காரா? இல்ல சாமிஜி. அப்படின்னா பேயாயிரு. பணம் நிறைய வச்சிருந்தா பேயாயிரு. பணம் இல்ல சாமிஜி, ஏதோ ஒரு அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கும். சரி, அது போட்டோம். ம். டூரு போயிட்டு வந்தல்ல, ஆமா சாமிஜி. அது எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சா? சரி, போன வருஷத்துல கூட்டிட்டு போனாங்க சாமிஜி. சரி 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 சரிடா கண்ணா, ஒன்றும் இல்லை, உன் மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்கு, அது வேண்டாம், விட்டுரு. சரிங்க சாமிஜி. அந்த பேயை ஓட்டினா இந்த பேய் வராது. சரி சாமிஜி. நான் சொல்றது புரியுதா உனக்கு? ஆ. ஆ, அதை நம்ம பேச வேண்டாம். 5 வயசான புள்ள, சரிங்க சாமிஜி. அது பேச வேண்டாம், அதை தூக்கி போட்டுரு. ஏதோ ஒன்று உள்ள ஓடுது இமேஜில், அதுதான் பேயா இருக்கு. அதை தூக்கி போட்டினா சரியா போயிடும். சரியா தவறான்னு நீ நல்ல பொண்ணு குழப்பமாகற, அதனால அது பிரச்சனையாகுது. புரியுதா? சரிங்க சாமி. அவ்வளோதான்டா கண்ணா, இதுதான் நான் இப்போ பேய் ஓட்டேன். சரிங்க சாமி. ஒரு 50,000 ரூபாய் எடுத்துருவான். சாமிஜி, அப்புறம் இன்னொன்னு என் படிப்பு விஷயமா கேட்கணும். இதை கேளுமா, பேய் பேய் கேட்டுக்கின்னு உன் மனசுல நீயே உருவாக்கிட்டு அப்புறமா பேய் நீட்டு இருக்கிற. சொல்லு, என்ன சொல்லுமா? நான் 3rd year போயிட்டு இருக்கேன் சாமிஜி. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம். சூப்பரா கிடைக்கும். பேய் இல்லாம அவனை இன்டர்வியூல போய் நீ பேயா பண்ணினா இன்டர்வியூ சரியா பண்ண மாட்டேன். அதனால இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஓட்டப்பட்ட பேயை அப்படியே பலமா இருந்து கட்ட கனவை பத்தி கவலைப்படாத. சரிங்க சாமி. சரியா? நீ நல்லபடியா நான் சொல்றத கேட்டுட்டு ஓம் சம் ரட்சகம், ஓம் சம் ரட்சகம்னு நைட்ல சொல்லிட்டு படி, கனவு வராது. சரிங்க சாமிஜி. ரைட்டு, இது உனக்கு மட்டும்தான். எல்லாரும் அதே மாதிரி பண்ற போறீங்க, எல்லாருக்கும் கிடையாது. சாமிஜி, அப்புறம் இன்னொன்னு, ம், இந்த மாதவிடாய் காலத்துல வயிறு ரொம்ப வலிக்குது சாமிஜி. ஆ, பானிபூரி பேல்பூரி நிறைய சாப்பிடுவியா? சாமிஜி, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவும் அதிகம் சாப்பிட மாட்டேன். சாக்லேட்டு? அதுவும் சாப்பிடறது இல்ல சாமிஜி. என்ன ரெகுலரா பிடிச்சி சாப்பிடுற? வீட்டுல சாப்பாடு எப்பயாவது ஒருக்கா அப்பா பேக்கரியில இருந்து வாங்கிட்டு வருவாங்க சாமிஜி. என்ன வாங்கிட்டு வருவாங்க? பப்ஸா? ஆமா சாமிஜி. சரி, அது சாப்பிடு, பிரச்சனை இல்லை. அசோகா அரிஷ்டன்னு ஒரு டானிக்கு, 3 மூடி மருந்து, 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு ஆயுர்வேதா மருந்து. இது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடு. மாதவிடாய் எப்போ சாப்பிடாத, மாதவிடாய் முடிஞ்சதுன்னு தொடரு. 3 மாசத்துக்கு சாப்பிடு, வயிற்று வலி வராது. நல்லதுரா கண்ணு, ரொம்ப நன்றிங்க சார். புத்திசாலி பொண்ணு. 3 கேள்வி கேட்டல. வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. திருமேஸ்வரிலிருந்து ராஜசேகர் பேசுறேன். ராஜசேகர் சார், உங்க வயது என்ன? 58. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க ராஜசேகர் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு நல்லா பெற்று நல்லா இருங்க. ரொம்ப நன்றி சாமி. எங்க அப்பாவுடைய சொத்து இருக்கு, பூர்வீக சொத்து. சரி, அதை விற்கணும்னு வராங்க. ஆனா நான் சொல்றது எதுவுமே அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. ஓகே ஓகே. அவங்க ஏமாத்துற நோக்கத்தோட தான் வராங்க. ஓகே. அதாவது நல்ல வேலைக்கு போகுது, ஆனா அவங்க வேலையை கொஞ்சமா கொடுத்து என்னை ஏமாத்துற நோக்கத்தோட தான் வராங்க. சரி சரி. நான் என்ன பண்றேன்னு தெரியல. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க எதுவும் கேட்கற மாதிரி இல்லை. என் பேச்ச கேட்கற மாதிரியே இல்லை அவங்க. ஓகே. இது ஏன்னா ஏற்கனவே எங்க தோல்ல இருக்க இடம் எங்களுக்கு, அது மெயின் ரோடு ஏற்கனவே வித்தோம், அதுவே என்னை ஏமாற்றிட்டாங்க. ஓ, இப்ப இருக்கிறது கடைசி இடம் இது ஒண்ணுதான். சரி, ஒண்ணும் இல்லை. இப்போ அப்பாவே இருந்து ஏமாத்துறாரா இல்ல அண்ணன் தம்பிங்களா? அண்ணன் தம்பிங்க. ஏன்னா அது எனக்கு புரியல. ஏமாத்த வராங்கன்னு நீங்க கையெழுத்து போடாம விற்க போறது இல்லைல்ல?
சாமிஜி, கரெக்ட் தான். நீங்கள் உங்களுக்கு வராத எதுக்கு கையெழுத்து போட போகிறீங்க? இதுதான். ஆமா ஆனா சாமிஜி. இதை பற்றி நம்ம நேரலைவரிசையில் அலசுறது வேண்டாம். அது வர்றதுக்கு என்ன வழின்னு இருக்கு, சரிங்க சாமிஜி. நீங்க நேர்ல வந்து பாத்துருங்க. ஏன்னா அவங்களும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சரிங்க சாமிஜி. கொஞ்சம் நான் இல்லை பிரச்சனையில மாட்டிக்கணும். ரைட் சாமி. நீங்க நேர்ல வந்து பாருங்க, அதுக்கு என்னன்னு தீர்வு எடுக்கலாம், அலசி ஆராய்ந்து தீர்வு எடுக்கலாம். சரிங்க சாமி. இன்னொரு விஷயம் சாமிஜி. சொல்லுங்க. பையன் வந்து இப்போ 2வது டிகிரி படிக்க போறான். புரியலிங்க. எங்க பையன் வந்து 2வது டிகிரி படிக்க போறான், MCA படிக்க போறான் சாமிஜி. சரிங்க. அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சாமிஜி? எதிர்காலம் எவ்வளோ சிம்பிளாக ஃபோனில் போட்டு கேட்டால் அவன் முகம் தெரியாது, குரல் தெரியாது, ஜாதகம் தெரியாது, முகம் எதுவுமே தெரியாமல் எதிர்காலத்தை பற்றி நான் சொல்கிறது நியாயமாக இருக்குமா? ரைட், விட்டுருங்க. ஆனால் நல்லா படிப்பார், அதை பற்றி கவலை இல்லை. படிப்பில் ஜெயிக்கட்டும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம் ஆத்மசங்கமம் நேரலை நிகழ்ச்சி, இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நான் குமார் பேசுறேன். ஓகே, உங்க வயது? என் வயது 54 ஐயா. ஓகே ஐயா, ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு உங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு போன்ல சுவாமிஜி கிட்ட பேசுங்க. பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க ஐயா. என் பேர் குமார். குமார் சொல்லுங்க ஐயா. நான் உங்ககிட்ட பேசணும் ஐயா, பொண்ணை பற்றி. எப்போ? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. இப்போ சொல்லுங்க. ஹலோ ஹலோ குமார் சார், தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. என்ன பொண்ணை பத்தி கேட்டீங்க, எப்ப கேட்டீங்க? இல்ல கேட்கலையா, இனிமேல கேட்கணும். பொண்ணு என்ன பேரு, என்ன வயசுங்க? பொண்ணு பேர் வந்து அமிர்தா. அமிர்தா. ஆமா. சரி, வயசுங்க? வயசு வந்து 25. சரிங்க, சொல்லுங்க என்ன வேணும்? கல்யாணத்துக்காகவா? அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்குங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லாம இருக்கு. சரி, அதை பத்தி தான் கேட்கறாங்க. இப்ப அவங்களுடைய விஷயத்தை உங்களை கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஐயா, நான் உங்களை பார்க்கறதுக்கு 2 முறை வந்திருக்கேன். கண்டா இதுக்கு. சரி சரி சரி. அங்க வந்திருக்கேன். ஒரு முறை சும்மா வந்து பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுமுறை வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க ஐயா. ஜாதகம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி சரி. ஆமாங்க, 2 முறை வந்தாங்க. இல்ல, இது குழந்தை விஷயம்ன்றதுனால மாதவிடாய் எப்படி இருக்கு, சில விஷயங்களை கேட்காம எப்படி நம்ம அதுக்கான தீர்வு சொல்ல முடியும்? அவங்களோட அம்மா இருக்காங்க, பேசுறீங்களா ஐயா? இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வாங்க. அப்படிங்களா? ஒன்று. ரெண்டாவது, அவங்களே இப்போ ஃபோனில் பேசினா கூட எனக்கு ஓரளவுக்கு என்ன தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் பேசுறதுனால பொய்யான தகவலை என்னால் கொடுக்க முடியல. ஏதோ ஒரு குற்றாம்போக்கில் இப்போ உங்கள் பொண்ணு பேரை கேட்டு கூட கொடுத்துடலாம். ஆனால் அவருக்கு தப்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால ஒன்று அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வாங்க, இல்லை அவங்க 2 பேர் ஜாதகத்தை கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு வழியை தேடுவோம். அப்பதான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். நல்லது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? அம்மா, நாங்க ராஜேஸ்வரி பேசுறோம். அம்மா, உங்க வயது? வயது 47. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறை இல்லாம, நிறையோடு, சண்டைகள் இல்லாம, தீர்க்காயிலா, தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கா கண்ணு? சொல்லுமா. என்ன பேசுனேன்னு தெரியலப்பா எனக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியலையா? அவங்களால ரொம்ப நாங்க பையன் அடைஞ்சிருக்கோம்ப்பா. சரிடா கண்ணு, ஏதாவது ஒண்ணு சொல்ல. அப்பா, நாங்க எங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. உங்ககிட்ட வந்து பார்த்தோம், இப்ப நல்லா இருக்காங்கப்பா. வெரி குட். சந்தோஷமா இருக்கு. ஆசீர்வாதம், ஆசிரமத்துக்கு வர முடியலைங்கப்பா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நல்லா ஆயிட்டா நிறைய பேர் வர மாட்டாங்கம்மா. அதெல்லாம் இல்லைங்கப்பா, வந்துகிட்டு தான்ப்பா இருந்தோம். சரி சரி சரி. வீடு கட்டிட்டு இருக்கோம்ப்பா உங்க ஆசீர்வாதத்துல. ஒன்னும் நல்லது, நல்லா கட்டு. சரிங்கப்பா. சொல்லுடா கண்ணு. இடம் மட்டும் முடியாம இருக்குங்கப்பா, அந்த இடம் மட்டும் எனக்கு வழக்கு முடியணும்ப்பா. முடியும்? வழக்கா? ஆமாங்கப்பா, ஊர்ல ஒரு இடம் ஒண்ணு முடியாம இருக்கு. அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து செவ்வாய்க்கிழமை 9 வாரமோ அல்லது 3 வாரமோ நம்ம முருகருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு
அந்த மணலை பரப்பி அது மேலே ஒரு வாழை இலை வச்சு 9 நெய் தீபம் போட்டு சிவப்பு நிற திரியிட்டு தீபம் போட்டு வாமா. 3 அமாவாசைக்கு வெத்தலை யாகத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோ. இது ரெண்டுமே அதுக்கு தானமா வச்சிருக்க. அந்த வெத்தலை யாகமே இந்த மாதிரி பிரச்சனைகள் முடிவுக்கு தான். அது நீ 3 அமாவாசைவா, முடிஞ்சு போனா 5 அமாவாசைக்குள்ள உனக்கு முடிஞ்சிடும். நல்லதும்மா, நல்லது. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, என் பேர் வந்து லலித் குமார்மா. நாங்க ஹைதராபாத்ல இருந்து பேசுறோம்மா. ஐயா உங்க வயதுங்க? என் வயது 33ங்கம்மா. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. லலித் குமார் சொல்லுப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்களை வந்து நேர்லயே வந்து பாத்துருக்கேன் ஐயா, 2 முறை வந்து பாத்துருக்கேன். சரி. பாராயணம் வந்து பாத்துருக்கேன் ஐயா. சரி ஐயா, இப்ப எங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை ஐயா, சொத்து பிரச்சனை ஐயா. இன்னைக்கு ஃபுல்லா சொத்து வாரம் போல இருக்கு. சொல்லுங்க ஐயா. எங்க ஃபேமிலியில நாங்க ஒரு வீடு வச்சிருக்கேன், பூர்வீக வீடு. அந்த வீட்டுக்கு வந்து 4 பங்கு சொத்து, 4 பங்கு இருக்கு சொத்து. சரி. பங்குதாரர் இருக்காங்க. சரி. ஆனா அவங்க இன்னொரு பங்கு ஆளுங்க வந்து அந்த சொத்தை விற்க விடாம ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. எவிடன்ஸ் இல்லாம சொத்து விற்க விடாம பிரச்சனை பண்றாங்க. சொத்து விற்க அப்பாவுக்கு 2 தாரமா? இல்லையா, அது வந்து எங்க தாத்தா வாங்கின சொத்துனையா. தாத்தாவுக்கு 2 தாரமா? இல்லையா, அது தாரம் எல்லாம் இல்லையா, ஒரு தாரம் தான். அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு சொத்து. தாத்தாவுக்கு 2 தாரம் இல்லைன்னு எப்படி நீ உறுதியா சொல்ற? அது எனக்கு சரியா தெரியலங்கய்யா. தெரியலன்னு சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. நீ இன்னும் தாத்தா கூட வாழ்ந்த மாதிரி சொல்ற. சரிடா கண்ணா, என்ன பிரச்சனை, அதை விளக்கமா கொஞ்சம் சொல்லு. ஐயா, சொத்துக்கு வந்து அவங்க பங்குதாரருக்கு வந்து எவிடன்ஸ் ஆதாரம் இல்லையா. இல்ல யார் பிரச்சனை பண்றது? சித்தப்பா பிள்ளைங்க? புரியல. இல்ல நீ சொல்லும் போது தோன்றது சித்தப்பா பிள்ளைகளான்னு கேக்குறேன். அதாவது எங்க சொத்துக்கு சொந்தக்காரங்க வந்து 4 பேருங்க, அண்ணன் தம்பிங்க தான் எல்லாருமே. சரி. அவங்க பெரியவங்க வாங்கி கொடுத்த சொத்து. சரி. இதுல வந்து இந்த பெரியப்பா அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க பெத்த பசங்க இருக்காங்க. அவங்க சொத்தை விற்க விடாம தடங்கல் பண்றாங்க ஐயா. சரி, நீ ஒண்ணும் இல்லம்மா, அதோட டீட்டெயில் எடுத்துட்டு வந்து என்ன பாரு. இதனுடைய பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு டெய்லி ஓம் சரவண பவாய பௌம ஹிரீம், ஓம் சரவண பவாய பௌம ஹிரீம், ரட்சிப்பாய் ரட்சிப்பாய், இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. நீ வந்து அந்த டீட்டெயிலோட வந்து என்ன பாடுறா கண்ணா. சுவாமிஜி, போன வாரம் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டேன், அதற்கு அதி அற்புதமான ஒரு விளக்கம் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க சுவாமிஜி. அதாவது வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி ஓடி 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 ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா மன அழுத்தம், விரக்தி, வேதனை, இதுல வந்து நம்ம வாழ்க்கையே வேண்டாம்பான்னு வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்ற அளவிற்கு கூட பலரும் தள்ளப்படுறாங்க இல்லைங்களா? இதற்கான காரணம் என்ன? சித்தாந்த ரீதியான விளக்கம், இதற்கான தீர்வுகள் எங்களுக்காக கொடுங்க சுவாமிஜி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்க. நேர்மையின்மை காரணமாக போன எபிசோட்ல தொடர்ந்து பேச முடியல. அதற்கான தீர்வை இந்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காக சொல்லணும் சுவாமி. மன அழுத்தம் அது இஷ்டமா வருதுன்னா இன்னைக்கு ஐயோப்பா, இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்காது. அந்த மன அழுத்த நோய் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு, அதுவும் இளம் பிள்ளைங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதுலேயும் குறிப்பிட்டு பெட்ட பிள்ளைகளுக்கு ரொம்ப சரியா இல்லை. இது இன்னும் வருங்கால சந்தேகத்தில் இந்த மன அழுத்தத்தால் பெரிதாக பாதிக்கப்படுறவளுக்கு இருக்குது. அதுதான் நீங்கள் நல்லதை கேட்டது. நான் அதுக்கு போன வாரம் சொன்னோம் இல்லையா, சில விஷயங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்பொழுது அந்த மனத்தழுத்திலேருந்து வெளில வர்றது என்ன. இப்போ கவலை வருது, சத்தியமாக ஒன்று ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இந்த வார்த்தையை நல்லா ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுக்கணும். சத்தியமாக யோசிக்கணும். கவலை என்பது கடவுள் கொடுப்பதா? யோசிச்சு பாருங்க. 100க்கு 70 விழுக்காடு கிடையவே கிடையாது. கவலைக்கு காரணம் நாம தான் இருப்போம். ஆழ்ந்து போனோம்னா கவலைக்கு காரணம் நாம தான் இருப்போம். அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்போ மன அழுத்தம் வந்து எதனால் ஏற்படுது? நம்மால் தான் ஏற்படுது. இதை நீங்கள் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். மன அழுத்தத்துக்கு காரணம் தவறுகளும் தடுமாற்றங்களும், தெரியாத விஷயங்களில் தலையிட்டு மாட்டிக்கொள்வதும், அதிகமாக பாசம் உண்மைன்னு தெரியாமல் நீ வந்து உண்மையாக பாசத்தை வச்சுட்டு எதற்கு அந்த உண்மை பாசம் கிடைக்காத பொழுது உனக்கு மன அழுத்தம் வருது. இதுதான், இது எல்லாத்துக்கும் தகும், புரிஞ்சுக்கணும். இதுவும் அண்டர்லைன், எல்லாத்துக்கும் தகும். அப்போது நீ மன அழுத்தம் அடைஞ்சித்தான் ஆகணும். மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரணும்னா நான் பல கருத்துக்களை போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். ஐயா உங்களுக்கும் சொன்னேன்னா. அப்போ அந்த கருத்தை வந்து நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் காது கேட்குது.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே பேசினா கேட்காது. கண்கள் பார்க்கிறது, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு மேலே போனால் பார்க்க முடியாது. வாய் பேசுகிறது, குறிப்பிட்ட தொலைவுக்கு போனால் திரும்ப கேட்காது. இது எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் செயல்பட்டாலும் அதில் பயன் இல்லாமல் போகிறது. இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது ஒலியாகட்டும் ஒளியாகட்டும் ரெண்டுத்துக்குமே உள்ளது தான். பார்ப்பதும் சரி, கேட்பதும் சரி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நன்றாக இருக்கக்கூடிய செயலே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே செல்லும் பொழுது எதுவும் நமக்கு பயனில்லாமல் போகிறது. இவ்வளோ ஒரு விஷயம் ஏன் போகிறீங்க? ஒரு நல்ல ஒரு பாலைவனத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்குவோம். அந்த பாலைவனத்தில் எங்கேயுமே நிழல் இருக்காது, உன் நிழல் இருக்கும். அந்த பாலைவனத்தில் உன் நிழலில் நீ ஒதுங்க முடியுமா? அந்த நிழல் உனக்கு பயன் தருமா? தராது. உன் நிழலே உனக்கு பயன் தராத பொழுது உன் பிரச்சனைக்கும் மன அழுத்தத்திற்கும் யார் தீர்வு தருவா? இதை நீங்கள் நல்லா கருத்தில் வச்சுக்கணும். நம் நிழலே வேஸ்ட்டு. அப்போ நீ மன அழுத்தப்படுவதற்கு தீர்வு இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் மன அழுத்தப்படுங்க, தப்பே கிடையாது. ஆஹா, நான் மன அழுத்தப்படுகிறேன்னா உனக்கு தீர்வு வந்துருச்சுன்னா தாராளமாக இருக்கலாம். ஒரு பொழுதும் தீர்வு வரப்போகிறதில்ல. ஆனால் நீ அதுக்கு மாறாக உன்னை நீ அழித்து கொண்டிருக்கிறாய். அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் மன அழுத்தம் என்பது இருப்பது தானே தவிர நமக்கு செயல் இல்லைங்கிற சிந்தனையை ஒவ்வொருத்தரும் பார்த்து மனசில் வச்சுக்கணும். அதாவது பார்ப்பது தொலைவில் தெரியாது என்பதை போல இருக்க வேண்டும். சரி, இது போகட்டும். இந்த மன அழுத்தத்திற்கு ஒரே மார்க்கம் என்ன தெரியுமா? நிச்சயமா சுவாமிஜி, இந்த மார்க்கம் பத்தி நம்ம பேச ரொம்ப நேரமா ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? என் பேரு சீதன் மேடம். ஓகே, உங்க வயதுமா? எங்க வயசு 60. நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சுவாமிஜி கிட்ட பேசுங்க. கண்ணா, என்ன பேர் சொன்னீங்க? சிஜா. சிஜாவா? ரீஜா. ரீஜா. ஸ்ரீஜா. நமஸ்காரம். வணக்கம், சொல்லுமா. ஸ்ரீஜா, அழாத, இப்ப கிடைச்சிருச்சு இல்ல, ஏன் அழுற கண்ணா? சொல்லுமா ஸ்ரீஜா. என்னம்மா, என்ன ஆச்சுடா கண்ணா? எனக்கு உடம்பு முடியாம 10-30 வருஷம் வந்து கால் வலியில தந்துட்டு. என்ன, யாருக்கு கால் வலி? கால் வலி எனக்கு தான். ஆனா என்னை விட என் பையனுக்கு தான் கேட்கணும்னு நான் ஹோல் பண்ணிட்டே இருப்பேன், வரவும் பண்ணிட்டே. என்ன பையனுக்கு என்னடா கண்ணு? பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான் சாமி. அந்த வாழ்க்கை அவ்வளவோ சங்கடமா இருக்கு, அவனுக்கு அதை விட கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணு. இல்ல, அந்த அவருக்கு நோயா? அவருக்கு நோய் இல்ல, அவனுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை சரியில்லை, டார்ச்சரா இருக்கு. சரி சரி சரி. ஏம்மா நீங்க அதை விசாரணை இல்லாம பண்ணீங்களா? விசாரிச்சு சாமிஜி, ஆனா என்னன்னு தெரியல. ஓ சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது மட்டும் கேக்குறேன். இப்ப உங்க வழியிலையும் சரி, உங்க கணவர் வழியிலையும் சரி, அல்லது யாராவது ஒருவர் வழியில, பொதுவான கருத்து இது, எல்லா பெண்களையும் பாருங்க, அந்த சொந்தக்கார பெண்கள், உங்க கொடியில வந்த பெண்கள் எல்லாமே நல்லா இல்லாம இருக்காங்களா? என்னோட அப்பாவுக்கு 3 பெண் குழந்தையும் ஒரு ஆண் பையன். நாங்க 3 பேரும் ஒண்ணுல கஷ்டத்துல இருந்தாலும் இந்த நோயில அனுபவிக்கிறது. இல்ல 3 பேருக்கும் வாழ்க்கை நோய் விட்டுருங்க. நோய் ஒரு காரணம், கணவன் சரியில்லாத ஒரு காரணம், தேவையில்லாத கடன் ஆகிறது ஒரு காரணம், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வார்த்தை வர்றது ஒரு காரணம். இது மாதிரி அந்த 3 பேர் இருக்காங்களா? இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல இல்லாம தான் இருக்காங்க. சரி சரி சரி, அவங்களெல்லாம் பரவாயில்லன்னு தோணும். சரி 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 சரி. மா, இப்ப உங்களுக்கு யானை துரத்துற மாதிரி இல்ல பாம்பு துரத்துற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்குமா? இல்ல சாமிஜி, அப்படி இல்ல. யானை இல்ல, பாம்பினே ஆனா கனவு கண்டிருக்கீங்க? எப்பயோ கண்டிருக்கும். சரிம்மா சரிம்மா. இப்ப என்ன கேட்க வரீங்க? அவங்க 2 பேரோட லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்க வரீங்களா? ஆமா சாமிஜி. உங்க பையனோட பேர் என்ன, அந்த பொண்ணோட பேர் என்னம்மா? என் பையனோட பேர் வந்து மிதுன். 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 அவன் வைஃபோட பேரு மினு. மினு. மா, ஒரு காலமும் 2 பேருக்கும் செட் ஆகாதுமா?
அப்படியா? ஒரு காலமும் செட் ஆகாதுமா. ஏன் சாமிஜி? அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. நேர் அலைவரிசையில் என்னால சொல்ல முடியல. தாம்பத்திய உறவு கொண்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமா? ஆமா சாமிஜி. புரியுதா? ஆமா. சொல்லுங்க, தெரியல உங்களுக்கு? ஆமா தெரியும் சாமிஜி. அங்க இருந்தே பிரச்சனை, அங்க பிரச்சனை இருக்குதுனாலே அந்த இது செட் ஆகாதுமா. ஆமா, இதை நீங்க அடுத்த கட்ட லெவல தான் சிந்திக்கணும். இல்லைன்னா உங்க நிம்மதியும் போயிடும், உங்க பையன் நிம்மதியும் போயிடும். அதுதான் இப்பவும் டாக்டர் ஆயிட்டு தான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கு. வேலைக்கு ஆகாது, ரெண்டும் வேலைக்கு ஆகாது. நான் இவ்வளவு உறுதியா லைவ்ல சொல்லி பார்த்திருக்க மாட்டீங்க. 100 பேருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தான் சொல்லுவேன் நான். அதனால நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போங்க. வாழ்க்கையை பிரிக்கிறது நம்மளுடைய கடமை இல்லை, ஆனா இது செட் ஆகாது. ஒரு குழந்தை இருக்கு சாமிஜி. அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே வழி இருக்கு. அவங்க 2 பேருடைய ஜாதகத்தை எடுத்துருப்பாங்க, ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுல நான் நேரல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுனால அதுக்கு நான் விமோசனம் சொல்றது சரியா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும், அது நமக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு வழி பார்ப்போம். அது ஒண்ணு. உங்களுக்கு என்ன கால் வலி என்னன்னு சொல்லுங்க. எனக்கு முடுக்குவாதம் சொன்னாங்க. அது எப்போ 1996ல ஆரம்பிச்சது. சரி. இன்னைய வரைக்கும் நான் அந்த வழியில தான் படுத்துட்டு இருக்கேன். இப்போ வீட்டுல சமைச்சு 2 வாரம் ஆகுது. ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் ஈஸியா சரியாகிற விஷயம்மா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சரியாகிற விஷயம். நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு நீங்க வாங்கம்மா, உங்களை பார்த்து அப்பயே நான் அதுக்கான மருந்து கொடுக்குறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா ஆயிடும்மா. சரியா? இல்ல இது கண்டிப்பா சரியாயிடும். எவ்வளோ ருமட்டாய்டு அந்த முடக்குவாத நோய்கள் சரியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சளி பிடிக்காம பாத்துக்குங்க. சரிங்களாமா? அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அம்மா இணைப்பில் இருக்கீங்களா? வேற ஒரு விஷயம் சொல்லுங்க. அது நான் குபேரனையும் விக்ரமாவையும் வாங்கி வச்சிருந்த சாமிஜி. அந்த குபேரர் சிலைக்கு மருமக அப்படியே ஸ்டோன் வச்சு ஒட்டி, நான் இங்க இல்லாத நேரத்துல ஸ்டோன் ஒட்டி வச்சிருக்குது. அது நல்லதா கெடுதலான்னு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் இல்லம்மா. கற்கள் தானே ஒட்டி இருக்கு. அதனால ஒன்றும் பாதிக்காதுமா. அதே மாதிரி புக்கும் வாங்கியிருந்தேன். அந்த பக்கத்தை சேர்ந்த புக்கு வாங்கியிருந்தேன். அதுல என்னம்மா வந்தது? இவங்க 2 பேருக்கு போட்டு பாத்தீங்களா? போட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு எதுவுமே கரெக்டா வரல சாமிஜி. என்ன வந்தது? அது வந்தது அன்னைக்கு அப்ப ஞாபகம் இல்லையே. நான் ஒரு சமயத்துல அப்ப நீங்க கரெக்டா போடல, அதுல இருக்க மாதிரி போடுங்க. அதுல முன்னாடி நான் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு போடுங்க. நல்லதுமா. அது கரெக்டா எனக்கு வரணும். இல்ல நீங்க அதுல இருக்கிறத படிச்சு போடுங்க, அது தவறவே தவறாது. நல்லதுமா. வணக்கம், ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. என் பேர் திவ்யா மேம். திவ்யாமா, உங்க வயது? 31 மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க திவ்யாமா. திவ்யா சொல்லுமா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா, சொல்லுமா. எனக்கு 2 பசங்கப்பா. சரி. பெரிய பையனுக்கு 6 வயசு ஆகுது, சின்ன பையனுக்கு 4 வயசு ஆகுதுப்பா. சரி. சின்ன பையனுக்காக தான்ப்பா கேட்கணும். அவன் பேச மாட்டான், சரியா விவரம் தெரிய மாட்டான்ப்பா. வார்த்தைகள் ஒண்ணு கூட வரலையா? 1-2 அவனுக்கு தேவையான தாக்குடு அது மாதிரி வார்த்தை மட்டும். டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா? அதுதான் ஒரு இடத்துல இருக்க மாட்டான்றான்ட்டு தெரப்பிக்கு போயிட்டு இருந்தோம்ப்பா 1 வருஷம். சரி. பசங்களோட மிங்கலாட்டம் ஸ்கூலுக்கு சேர்த்திருக்கேன்ப்பா, LKG. இல்லடா கண்ணு, டாக்டர் கிட்ட பாத்தீங்களான்னு கேக்குறேன். வெளியில டாக்டர் கிட்ட பார்த்தோம்ப்பா. என்ன சொன்னாங்க? நான் அவனை பத்தி சொன்னோம், தெரப்பி தான் கொடுக்கணும், அது மாதிரி தான்ப்பா சொல்றாங்க. இல்ல அது மூளையில இருக்கிற பிரச்சனை. ஹலோ கேக்குதா? அது மூளையில இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைடா கண்ணா. அது ஈஸியா பேச வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு முறை அழைச்சிட்டு வந்து மட்டும் காட்டிடு. திவ்யாமா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் மியூட்ல வச்சிடுறீங்களா? அப்ப இன்னும் தெளிவா கேட்கும். பேசுங்கம்மா. புரியுதாடா கண்ணு? அது மூளை சம்பந்தப்பட்டதுங்கிறது நல்லா தெரியும்.
அதை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எந்த வழியில பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும். சாதாரணமா இருக்கானா இல்ல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கானா? கொஞ்சம் ஒரு சில நேரத்துல சாதாரணமா அமைதியா உட்காருவான்பா, இல்ல ஒரு சில நேரத்துல கொஞ்சம் இருப்பான்பா. அப்ப அது நேர்ல பாக்குறது தான் கரெக்டா கண்ணு. ஆமா ஆமா, அது பார்த்துட்டா நான் அப்பயே மருந்து எழுதி கொடுக்குறேன். நான் பேசிடுவாங்க. நீ அந்த தெரப்பியை கண்டினியூ பண்ணிக்கோ, அந்த மருந்து எடுத்துக்க, பேசிடுவான். எல்லாமே ஒரே இடம் தான், அந்த மூல சம்பந்தப்பட்டதுல தான் வந்து நிக்குதுராக்கண்ணா. இப்ப பரிகாரத்தால சரியாயிடும்னா நான் பரிகாரம் சொல்லுவேன், இது பரிகாரத்தால சரியாகாது. ஆமா, இது வைத்தியத்துல தான் சரியாகும். ஆமா, எப்போ நாளுக்கு அந்த நம்பர் வரும், தொடர்பு கொண்டு பேசுறாக்கண்ணா. நல்லதுராக்கண்ணா. அழைப்பிற்கு நன்றி சுவாமிஜி. நம்ம வந்து அந்த கேள்வி பத்தி பேசிட்டு இருந்தோம், மன அழுத்தம். அதை எப்படி ஜெயிக்கணும், அதுதான் இப்போ பிரச்சனை. நான் சொல்றதை எத்தனை பேர் கடைபிடிச்சி அதுல இருந்து வெளியில வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே மன அழுத்தம் எதையும் ஏத்துக்காது. இந்த மன அழுத்தம் ஒன்று நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிடுவோம். இந்த வார்த்தையை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்று இந்த மன அழுத்தமே நினச்சிட்டிங்கன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் சொல்வது, நினைவில் கொள்வானாயில் சுரக்கும் திரவம் தன்னில் அகப்படுவாய். அகப்பட்ட நீயோ அகப்பையில் எப்படி உஷ்ணம் ஏற்படுமோ அதுபோல் நிலை தவிர்ப்பாய் அப்படின்னு பாடல் இருக்கு. இது என்ன அப்படின்னா மனம் தடுமாற்றம். இப்போ நீங்கள் மன அழுத்தமாக நினைக்கிறீங்கன்னா நம்ம உடம்புல எவ்வளவோ திரவியங்கள் இருக்குது. அதில் நல்ல திரவியங்களும் இருக்குது, கெட்ட திரவியங்களும் இருக்குது. நீங்கள் மன அழுத்தமாக போயிட்டீங்கன்னா இந்த மன அழுத்தத்துக்கான திரவங்கள் அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இது அப்புறம் தூக்கமின்மை நோயை கொடுக்கும், மன அழுத்த நோயை கொடுக்கும். இப்படி ஒன்று ஒன்றா கொண்டு போயிடும் அந்த திரவம். நீங்கள் சாதாரணமாக மன அழுத்தப்படுறீங்க. நீங்கள் பாருங்கள், மன அழுத்த உடையவங்களுக்கு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணால் எந்த நோயும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு நோய் இருக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும். ஆனால் அது நிஜம். வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சண்டை வரும். எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டோம், எவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், ஆனால் உனக்கு எல்லாம் நல்லா தானே இருக்குது, வலிக்குதுன்னு நீ பொய் சொல்கிற, நீ பைத்தியக்காரி மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றுடுவாங்க. அது நிச்சயமாக இல்லை. இந்த திரவத்தினுடைய சுழற்சி எப்போ மன அழுத்தம் வெளிப்படுத்துதோ அப்போ அந்த திரவம் போய் உடம்புல பாய்ந்து வலியை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் இந்த மன அழுத்தத்தால் ஏற்படுது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மார்க்கத்தை செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 72,000 நாடிகள் நம்ம உடம்புல ஓடுதுன்னா அதில் பிரதானமாக இருதயத்திலிருந்து 101 நாடிகள் ஓடுது. இந்த 101 நாடிகள் தான் செயல்படுத்துது. எல்லாரும் விஞ்ஞானத்துவமாக மூளை செயல்படுத்துன்னு நினைக்கிறோம். இல்லை, இருதயம்தான் செயல்பட்டு மூளைக்கே வேலையை அனுப்புது 101 நரம்புகள் வழியாக. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பெரிய கோயிலுக்கு போங்க. எல்லா பெரிய கோயில்களிலும், அது மதம் சார்ந்த எல்லா பெரிய கோயிலிலும் பெரிய மணி இருக்கும். அந்த மணியை போய் பாருங்கள், அது சைலண்ட்டாக தானே இருக்குது. அப்போது தருணத்தில், தேவைப்படும் தருணத்தில் அடிக்கும் பொழுது அந்த ஒளி ஓசை எப்படி இருக்கும்? அப்படியே எவ்வளோ பெரிய பரப்பளவில் கேட்கும். திருப்பியும் கேட்டு முடிஞ்ச பிறகு அது சாதாரண இடத்துல போய் நின்றுடும். அது மௌனமாக தான் இருக்கும். இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும். எப்படி சொல்கிறாங்க, ஓம மனசில் இணைச்சிக்கிட்டு எப்படி மணி ஓசை ஓசிக்குதோ அது மாதிரி ஒரு பிராணாயாமம் செய்து நம்ம அந்த மணி ஓசை எப்படி அடங்குதோ அது மாதிரி அந்த ஓம்காரத்தை உள்ளே அடக்கணும். வெளியில் மூச்சு, வெளியில் மணி ஓசை மாதிரி உள்ளே போகணும், வெளியில் போகணும், திருப்பி அதையே உள்ளே வாங்கி அமைதியாக்கணும். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம் போயிடும். அப்போது தியானம்ங்கிறது பல வழி இருக்குது, பல மார்க்கங்கள் இருக்குது, பல பேர் சொல்லிக் கொடுப்பதும் இருக்குது. ஆனால் மன அழுத்தம் இனி வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக போகுது என்பதற்காக அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அம்மா. அப்போ அதில் எவ்வளோ பேருக்கு பலன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பின்பற்றினால் பலன் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போது தியானம்னு சொல்லும் போது, ஐயா நீங்கள் கூட தியானம் பண்ணுறவர் தானே, எப்படி தியானம் பண்ணிடுவீங்க ஐயா? முதல்ல பிராணாயாமம் பண்ணுவேன். 2 விரல்களை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பெருவிரலால் இது பண்ணி
ஓகே ஐயா, இது பிராணாயாமம் பண்ணுறீங்க ஐயா. அடக்கிட்டு அதன் பிறகு தியானம். நம்மளுக்கு பிடித்த ஒரு சொல். என்ன சொல்ல ஐயா? நான் வந்து மகிழ்ச்சிங்கிற சொல்ல மனசுலே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் 20 நிமிஷம். சரி சரி. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதில் தொடர்ந்து பழகி இந்த தியானம் பழகிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் தியானம் பண்ணி விழிச்சிங்கன்னா மிகச்சரியாக 20 நிமிடமாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 19 நிமிடமாக இருக்காது, 21 நிமிடமாக இருக்காது, சரியாக 20 நிமிடமாக இருக்கும். அந்த பயிற்சி ஒரு முக்கிய காரணம். கரெக்ட் ஐயா. தியானம் இப்போ நம்ம நல்ல உழைப்பாளியை பார்த்துருந்தோம்னா, நல்ல திறனாளிகளை பார்த்தோம்னா காலையில் அவங்க 6 மணி கரெக்டாக எழுந்துக்குவாங்க எப்போ படுத்தாலும். அப்போ அது அவங்க தியானம்லாம் பண்ண மாட்டாங்க, உழைச்சிட்ருப்பாங்க. அப்போ மூளை ஒன்றை உள்வாங்கும் பொழுது அதற்கான திரவத்தை சுரந்து அது எழுப்போம் தானா. அதுதான் ஆண்டவனுடைய படைப்பில் மனித படைப்பு பிரமாதமானதுன்னு சொல்லுது. அது வந்து பயோ கிளாக்னு சொல்றது. உடலில் இருக்கக்கூடிய கடிகாரம், நிறைய கடிகாரம் இருக்கு ஐயா. நம்ம ஒரு கடிகாரத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஆக இது 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 இந்த 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 பயிற்சி எடுக்கணும். இப்போ ஐயா சொல்கிறது ஒன்று இருக்கட்டும், இந்த ஓம்காரத்தை பெல்லு மாதிரி எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது கைகளை வச்சு ஒரு மூக்கை மூடி இடது மூக்கில் விடுறது வலது மூக்கில் விடுறதை விட தியானிக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்குனே ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் தான் முத்தாய்ப்பாக இப்போ நான் கூட இந்த மாதிரி தியானத்தில் தான் ஆஷாட நவராத்திரி ஒன்று வரப்போகுது. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து தொடங்குகிறோம். இந்த தத்துவங்களின் வழியாக பல கடிகாரங்கள் திறக்கப்பட்டு அதன் வழியில் சேகரிக்கிற விஷயத்தை தான் வழிபாடாக நம்ம ஆசிரமத்தில் பண்ணுறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று தான் ஆஷாட நவராத்திரி இப்போ வரப்போது. அதை பற்றி விளக்கம் இணையத்திலும் வரும், நம்ம தொலைக்காட்சியிலையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ நேரம் ஆயிடுச்சாமா சுவாமிஜி? ஓ, அது அப்போ தியானம் இப்போ இன்னைக்கு சொல்லி எங்களுக்காக சொல்லணும். இதே அப்படியே ஞாபகம் வச்சுங்க. மணி ஓசை, ஓம்காரம், தியானம், மன அழுத்த நிவர்த்தி. காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சூட்சம் இருக்குது. அப்படி காத்திருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் மன ரீதியாக நம்ம சரியாயிடுவோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் பதிய வச்சுட்டு அடுத்த வாரம் பாருங்கள், பார்க்கலாம். வணக்கம். வாழ்க்கை எங்கென தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருந்த எங்களுக்கு வெற்றி வாழ்க்கை இங்கே தாண்டா ராஜா இருக்கு அப்படின்னு கையை பிடித்து அழைத்து சென்றீங்க சுவாமிஜி. கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஐயா. ஐயா நன்றி சாமி. நேர்களே, இதில் வந்து நிறைய பேர் நாங்களும் தாங்க கால் பண்ணுறோம், எங்களுக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு குட்டி கோவத்தோடு இருப்பீங்க இல்லைங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு வர மாதிரி ஒரு தகவல் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் தீர்வுகளும் உங்களுக்காகவே வழங்கப்படும். அதற்கு உரித்தான எண்கள் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 960003 96444 அல்லது 9600 97444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.